சிபிஎம் உடைய மாநிலங்களுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய முன்னாள் மாநில செயலாளராகவும் இருந்த கே பாலகிருஷ்ணன் அவர்கள் கூறியிருக்கிறார். பாலகிருஷ்ணன், வைகோபால்சாமி, அதே போன்று திருமாவளவன் எல்லாம் அரசியலை ஓரளவு துல்லியமாக கணிக்கக்கூடியது. கிட்டத்தட்ட இன்று அவர்கள் பிரிவு சாரம் அல்லது பிரியாவடை வழங்கி விட்டார்களா திமுக கூட்டணி அரசுக்கு என்றுதான் இந்த செய்திகளை பார்க்கின்ற போது இருக்கின்றது. கிட்டத்தட்ட தமிழகத்திலே இளைஞர்களின் புரட்சி என்பது ஒரு பெரும் புரட்சியாக வந்திருக்கின்றது. இந்த புரட்சியை ஜல்லிக்கட்டில் புரட்சி ஏற்பட்டால் அது தரமான புரட்சி, அது உண்மையில் வரவேற்கத்தக்கது. ஆனால் இப்போது ஒரு புரட்சி ஏற்பட்டு ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அதற்கு பேர் தற்குறிகள் என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கின்றது. அது அவர்களுக்குள் கூறிக்கொள்ளலாம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் அவர்களை கூறலாம். ஈழத்தமிழர்களாகிய நாங்கள் யாரையும் கூறுவது சரியா பிழையா என்பதை நாங்கள் இதில் கூற முடியாது. நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் எதிர்வரும் காலங்களில் எல்லோரோடும் இணைந்து பயணிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இப்போது தமிழகத்தில் ஒரு தோல்வி முகம் அல்லது ஒரு பதட்டத்தின் வெளிப்பாடு வெளிப்பட்டு நிற்கிறதா என்கின்ற சந்தேகம் இருக்கிறது. தோல்வி பயத்தால் தாவேகாவின் வேட்பாளர்களை மிரட்டுவதும் அலுவலகத்தை எரிப்பதும் என்று தொடர்ச்சியான சில அலங்கோலமான செயற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. திமுக இது தொடர்பில் உடனடியாக இந்த விடயங்களை நிறுத்த வேண்டும் என்று, அது மட்டுமல்லாது தேர்தல் ஆணையத்திடம் பாதுகாப்பு தேவை கருதி அதனுடைய மேலிட தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா அவர்கள் இன்று தேர்தல் ஆணையாளரிடம் ஒரு முறைப்பாட்டினை பதிவு செய்திருக்கின்றார். அவர் கூறுபவற்றை நீங்கள் பார்க்கலாம். திமுக தன்னுடைய தோல்வியினுடைய அச்சத்துல எங்களுடைய வேட்பாளர்களை மிரட்டுறதும், ஆபீஸ கொளுத்துறதும், இந்த மாதிரியான ஒரு தோல்வி பயத்தை திமுக வேட்பாளர்களுக்கான அச்சுறுத்தலை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்கள் எந்த விதமான அச்சுறுத்தல்களுக்கு அடிப்படையாமல் உறுதியாக எங்களுடைய ஜனநாயக கடமையை மக்களோடு சேர்ந்து எங்களோட பணியை செஞ்சுட்டு இருக்கோம். சோ அதுல இன்னைக்கு தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் மேடத்தை சந்திச்சோம், சிவனானந்த் சார் சந்திச்சோம். அதுல எங்களோட கோரிக்கை என்னன்னா, முக்கியமா 62 கவுண்டிங் சென்டர்ஸ் இருக்கு. 62 கவுண்டிங் சென்டர்ஸ்லயும் யாரு கவுண்டிங் ஏஜென்ட்டோ அவங்களை மட்டுமே அலோவ் பண்ணணும். நம்பர் 1. நம்பர் 2, கவுண்டிங் சென்டர்ஸா இருக்கக்கூடிய காலேஜஸ், ஃபார் எக்ஸாம்பிள் லைலா காலேஜ் கேட்டுக்கு வெளியே